லக்ஷ்மண் ஜோஸ்வா. நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் டிபிஎம் டீமில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். முசிறி ஊராட்சி ஒன்றியத்தில் சுக்காம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள பயோகேஸ் பிளான்ட் இது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மெயின்டைன்ஸ் பண்ணுறதுனால ரெகுலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயோகேஸ் வந்து ரெகுலராக நம்ம கிடச்சிட்டு இருக்கு. வீடுகள்லேருந்து வாங்குகிற குப்பைகள்லேருந்து பெறக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்றும் சாப்பாடு வேஸ்ட்டு வந்து கொண்டு வந்து இதில் பிளான்ட்டில் போடுறாங்க. இதை வந்து அரைச்சி போட்டு அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோவுக்கு 20 கிலோ அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கேஸ் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறோம். அப்போ தான் வந்து கேஸ் சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்டருக்கு 2 வகையான ஃபில்டர் இருக்குது. ஒரு ஃபில்ட்ரு வந்து ஃபண்டமெண்டல் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சர் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இந்த 2 ஃபில்டருக்கு தான் கேஸ் வந்து அடுப்புக்கு போகுது. போகிற வழியில் வந்து ஒரு மானிட்டர் இருக்குது. கேஸ் வந்து யூசேஜ் மானிட்டர் இருக்குது. அது வழியாக வந்து எவ்வளோ கேஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோங்கிறத அந்த மானிட்டர்லேருந்து ஜிபிஎஸ் மூலயமா நம்ம கணினியில் கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒர்க்கு. தேங்க்யூ. சுக்காம்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் பேசுகிறேன். இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சுக்காம்பட்டி பஞ்சாயத்தில் துவக்கப்பள்ளியில் பயோகேஸ் தொடங்கப்பட்ட நாள் 23 செப்டம்பர் 2023 அன்று பயோகேஸ் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயோகேஸ் மூலமாக குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க. காலை உணவு திட்டம், முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு இந்த பயோகேஸ் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே குறைஞ்சது வந்து 124 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 124 மாணவர்களுமே காலையில் வந்து காலை உணவு திட்டம் சாப்பிட்றாங்க. அதுக்கு இந்த பயோகேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஒர்க் ஆரம்பிச்சதுலேருந்து காலையில் வந்து 5:30 மணிக்கு காலையில் வருவோம். சமைக்க ஆரம்பிக்கும் போது பயோகேஸை வந்து அங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வந்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அது எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சிலிண்டர் போயிருக்கும், அது வேணான்ட்டு இப்போ வந்து பயோகேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 124 பிள்ளைங்களுக்கு சமைப்போம். 124 பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த காய்கறி அறியறது வேஸ்டேஜ்லாம் வந்து 6:30க்கெலாம் வந்து அந்த பயோகேஸில் போடுவோம். 9 மணி 9:30க்கு வந்து அந்த வேஸ்டேஜ் ஆகுறதெல்லாம் திருப்பி போய் அந்த பயோகேஸில் போட்டு மோட்டர் போட்டு அரைச்சி இந்த பயோகேஸ் ஃபங்க்ஷன் ஆகிற கழிவு நீர் வந்து வேஸ்டேஜ் வந்து குழந்தைங்க வந்து மாணவர்கள் வந்து காய்கறி தோட்டம் போட்டிருக்காங்க. அதில் வர கழிவு நீர் வந்து அந்த காய்கறி தோட்டத்துக்கு நல்ல முன்னோட்ட உரமாக பயன்படுது. செடியும் குட்டி குட்டி பிளான்ட்டும் நல்லா வந்திருக்கு. சார், இப்போ பயோகேஸ் செயல்படுறதை பற்றி இப்போ தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனால் இப்போ என்ன சார் பயம்? இப்போ பள்ளிகளிலிருந்து பெறக்கூடிய உணவுப் பொருளோட கழிவுகள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மக்கும் குப்பைகளிலிருந்து இந்த கலன் வந்து செயல்படுகிறது. ஒன்று, இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்லையும் தெருமுனைகள்லையும் குப்பைகள் கொட்டுவது வந்து முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. 124 மாணவர்களுக்கு காலை உணவு சிறப்பாக தொடர்ந்து செயல்படுத்த முடிகிறது. மேலும் கலனிலிருந்து திரவ கழிவு வந்து வெளியெடுத்து இந்த திரவ கழிவு நீர் வந்து பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டங்களுக்கு பாய்ச்சதன் மூலம் அங்கிருந்து காய்கறி தோட்டங்களில் பெறக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தி காலை உணவு தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு இத்திட்டம் மிக சிறப்பாக செயல்படுகிறது.